சார் வணக்கம் சார். வணக்காரே. சிஎம் விஜய் சார் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களை உட்கார வைத்து அழகு பார்த்ததை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அரசியல் வட்டாரத்தில்? ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு அமைச்சர் இலாக்கா அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு இது வந்தது அதெல்லாம் கிடையாதுங்க. இது அவங்க பேர்லாம் போட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் டிசைன் பண்ணிடலாம். இப்போ ஏஏம் வந்துடுச்சா ஆளாளுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி பக்காவாக இவருக்கு வந்து கூட்டுறவுத்துறை, அவருக்கு பால்வளைத்துறை, இவருக்கு பொதுப்பணித்துறை அப்படின்னு. ஏங்க இன்னும் வந்து ஆட்சியை கட்டமைக்கல, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ வந்துருச்சா அதை எடுத்து ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. வந்து இவருக்கெல்லாம் எப்படிங்க வந்து அமைச்சர் கொடுக்கலாம், அவருக்கெல்லாம் எப்படி கொடுக்கலாங்கன்னு. அப்புறம் அது பொய்யுங்க. இன்னும் என்ன வந்து எம்எல்ஏக்கள் வந்து பதவி ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் சட்டசபையில் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாலேயே இப்படிலாம் அட்ராசிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் இவ்வளோ காலம் ஆச்சு, இன்னும் ஏன் அமைச்சரவை கூட்டல, நீங்கள் அமைச்சருக்கான இலாக்காவை ஏன் ஒதுக்கலை, இன்னும் அதிகாரிகளுக்கு ஏன் வந்து உத்தரவிடல, போன ஆட்சியில் வந்து அமைச்சர்கள் வந்து விட்டுட்டு போன அந்த கோப்புகளில் ஏன் இன்னும் கையெழுத்து போட்டு அடுத்த கட்டமாக நகரில் எப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப எளிமையாக தலைமைச் செயலகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக ஆர்ப்பாட்டமான இதுவாக இல்லாமல், வாங்க உட்காருங்க சேரில், இந்தாங்க புத்தகத்தை, இந்தாங்க மலர் கொத்து, உங்கள் பணியை தொடருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக உட்காந்து வச்சு அந்த காட்சி இருக்குது பாருங்கள். ஒரு எளிமையான மனிதர், ஒரு எளிமையான அரசு, அதை தாண்டி இது மக்களுக்கான அரசா, மக்களுக்கான இதுவாக, நம்பிக்கைக்குரிய அரசாக இது இருக்கும்னு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சுய தம்பட்டம் இல்லாமல், எந்தவித விளம்பரமும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மிக நேர்த்தியாக இருந்தது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அவர்களும் அப்படி ஒரு பணியாற்றுவார்கள் என்று தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சார், குறிப்பாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை வந்து எழுந்து நின்ன உடனே உட்கார வச்சு வாழ்த்துனதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நம்பி வந்தவர். அவர் நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் கூட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், மாவட்ட செயலராக இருந்தவர், பல மாநாடுகளை நடத்தியவர், பொதுக்கூட்டங்களை நடத்தியவர், குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பவர், தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பவர். அப்படி இருக்கும்போது இவருடைய ஆலோசனை, இவருடைய செல்வாக்கு, இவருடைய அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து தாவேக்காவுக்கு பெரிய ஆட்கள்லாம் யாரும் வரலப்பா. முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், அப்புறம் வந்து 2 கழகத்திலே இருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து வர மறுக்கிறாங்க. இது என்னப்பா, இது ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி தானே, இதில் என்ன நம்ம போய் பண்ண போகிறோம், இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க, எல்லாரும் டெபாசிட் காலி ஆகிடுவாங்க, இவங்க அரசியல் கட்சியை நடத்த முடியாது, அப்படி கடுமையான விமர்சனங்கள் இருந்த பொழுது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் வந்தது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம். அதே கூட விஜய் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், நாங்கள் வந்து அண்ணனை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அருமையான ஒரு வார்த்தை, பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. வைரமுத்து சொல்லுவார் வந்து, இவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு. வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு இப்போ ஒருத்தர் கூட்டம் போயிட்டு ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ வச்சு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாருன்னா, தம்பி நல்லா பண்ணுவாருங்க, இவரை வந்து சேர்த்துங்கன்னு சொல்ல மாட்டார், இவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு வரும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இவர்கிட்ட, நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கப்பா அப்படி எதிராளிக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா. அப்படி தான் ஒரு விஜய் ஒரு மேடையில் முதல்வர் விஜய் வந்து சொல்லியிருப்பார், அண்ணன் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம்னு. அதனால் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்தவர் வந்து கே செங்கோட்டையன் அவர்கள். அவரோட பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் நடந்தபோது ரொம்ப எழுந்து நின்று ஒரு பணிவாக அவர் உட்காரெல்லாம் சொல்லுவார். அது ஏன்னா அவர் சிஎம் விஜய்க்கு தெரியும், எம்ஜிஆரை பார்த்தவர். அவர் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு அசத்தலான அவர் அரசியலுக்கு வந்தது விஜய் அவர்களுடைய வயசாக இருக்கும். இது மாதிரி இன்னும் இளமையான வயசில் வந்துட்டார். ஜெயலலிதா அவர்களுடைய முக்கிய ஆலோசனை குழுவில் இருந்தவர். இன்னைக்கு வந்திருக்காருன்னா அவரே சொல்கிறார், கே செங்கோட்டையன் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடிலாம் இந்த சின்ன சின்ன பசங்க வந்து செல்ஃபி எடுக்கிறதுலாம் எனக்கு பெரிய விஷயமா இருக்குதுன்றார். அவங்களாம் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. கூட நின்று செல்ஃபி எடுக்கிறது, சோசியல் மீடியாவில் போடுறது, வைரல் ஆக்குறது, இதெல்லாம் என்னன்னா இந்த நம்ம வயதாகிட்டோம், நம்ம அரசியலில் ரொம்ப பின்தங்கிட்டோம், இல்லை இதெல்லாம் முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை காலி பண்ணி நாமளும் இந்த இளமையானவங்க கூட ஓடிக்கிட்டு இருக்கோம்பா அப்படின்ற ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. அந்த உற்சாகம் அதை தாண்டி தாவேக்காவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு அவருக்கும் உண்டு. அப்படின்னால இன்னைக்கு எழுந்து நின்று நீங்கள் உட்கார வரைக்கும் நான் நிற்பேங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர், அது வயசுக்கும் அனுபவத்திற்கும் கொடுக்க ஒரு மரியாதை. அதுதான் சிஎம் விஜய். சார், இன்னொன்றும் பார்க்க போனாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்களாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போது சிஎம் விஜய் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு அதிகாரிகளே ஆகட்டும், அவங்கள வெல்கம் பண்ணும்போது அவரும் வந்து அதுக்கு ரிப்பீட் பண்ணுறதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே அது வந்து பண்பு மாண்பு அப்படின்னு வாங்க. இங்கே நாம் வந்து திமிர்தனத்தை காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நடிகனாக நம்மளை வந்து கடுமையான விமர்சனங்கள் பண்ணாங்க, வந்து பல பேர் பண்ணாங்க. நம்ம லாய்க்கில்லாம் சொன்னாங்க, வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க, பவுடர் பூசணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த மக்கள் பணத்துக்கு மயங்களை
ஜாதியை சொல்லி யாரும் இது பண்ணல, மதத்தை கொண்டு வந்து சேர்க்கல. ஒட்டு மொத்தமாக மக்கள் முடிவு பண்ணி நம்ம முகத்துக்காக போட்ட ஓட்டு இது. ஒரே ஒரு ஒன் மேன் ஆர்மி விஜய் என்கின்ற ஒரு ஒற்றை மனிதருக்காக போட்ட அத்தனை வாக்குகள் இது. அந்த வாக்குகளுக்கு அந்த மக்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய நபராக எல்லாரையும் அரவணைச்சு. ஏன்னா அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா இவங்க சொல்கிறது அதிகாரிகள் தான் போய் வந்து இவங்களை எடுக்கிற கட்டளையை அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். படித்தவங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அனுபவசாலிகள், எத்தனை மாநிலங்கள் வந்து பணிபுரிந்து வந்திருப்பாங்க. வந்து அவங்க ஆலோசனை, முக்கியமான ஒரு ஆலோசனை, இல்லைங்க இங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, இங்கே எதுவாக இருக்கிறீங்க, அதனால் வந்து அவங்களுக்கும் ஒரே மரியாதை. அதாவது சிஎம் விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சீனியர்களிலிருந்து கடைகோடி தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் கூட சொல்லலாம், அவங்களுக்கும் ஒரே மரியாதை கொடுக்கறது தான் அந்த மாண்பு. விஜய் அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் கட்சி ஆரம்பிச்சவர், என்னத்தை வந்து சாதிச்சுட்டு போகிறாரு அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து அதை வச்சே வந்து அவர் வந்து சிஎம் ஆகியிருக்காரு. கடைக்கோடி தொண்டர்களுடைய குரலையும் அவர் வந்து அந்த சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்து உடனே அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாரு. இன்றைக்கி கூட அந்த ஒரு குழந்தை வந்து அந்த தாமிரபரணியை அடுத்த காப்பாற்றுங்க மாமா அப்படின்னு சொல்லி போட்ட பதிவை வந்து உடனே வந்து கவனித்து அதிகாரிகள் அனுப்பி பார்க்குறாருல, சாமானியர்களுடைய குரலை உடனே எடுத்து பண்ணுறாருல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. வந்து ஒரு மன்னன் ஒரு மக்களுடைய பிரச்சனையை வந்து மன்னன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அங்கங்கே தடுத்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல வரும்பொழுது அவர் தான் போய் சொல்லணும் அந்த மன்னன் கிட்ட. அந்த பிரச்சனையில் முக்கால்வாசியை அமுக்கிட்டு கால்வாசியை மட்டும் சொல்லும்போது சரி நல்லா தாங்க இருக்கிறாங்க மக்கள், வந்து மும்மாறி பொழியுதுங்க, வெளியே நாடெல்லாம் செழிப்பாக இருக்குதுங்க, மக்கள்லாம் ஓஹோன்னு இருக்காதுங்க, முப்போகம் விளையுதுங்க, பசியே இல்லைங்க, எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வெத்தலை பாக்கு போட்டுருந்தாங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மன்னன் நினச்சோம். ரைட்டு, நல்லா இருக்கிறாங்களா, சரிங்க, நல்லா ஆட்சி பண்ணுங்க, நல்லா இருக்கட்டுங்க அவங்க. ஆனால் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும், வெளியே போய் பார்க்கவே விட மாட்டாங்க. இன்னைக்கு அந்த வெளியே போய் பார்க்க விட மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி சோசியல் மீடியா உங்க உள்ள கையில் வந்துருச்சு. எவ்வளோ அற்புதம்! அந்த சோசியல் மீடியா பார்க்காத முதல்வர்களும் இருக்காங்க, அதிகாரிகளும் இருக்காங்க, அமைச்சர்களும் இருக்காங்க. ஆனால் அதையும் வந்து பார்க்குறாரு சிஎம் விஜய். நீங்கள் சொல்கிற மாதிரி மணிப்பூர்லேருந்து ஒரு சகோதரி, ஐயா அவங்க இருக்கையில் இருக்கிற வெள்ளை துண்டை எடுங்க, அது ஆங்கிலேயர் காலத்தை ஒரு அடிமை செயல், அது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டேக் பண்ணும்பொழுது அது உடனே இமீடியட்டாக எடுக்கிறாரு. நீங்கள் சொன்ன ஒரு குழந்தை தாமிரபரணி ஆற்றை காமிச்சு, இங்கே ஒரே குப்பை கூலமாக இருக்குது, துணியெல்லாம் தூக்கி போடுறாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அடையாளம், இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம், இந்த தென் மாவட்டத்துடைய அடையாளம், இந்த ஆற்றை காப்பாற்றுங்க விஜய் அங்கிள், இந்த ஆற்றை காப்பாற்றுங்க விஜய் மாமா அப்படின்னு அந்த கேட்குற அந்த குழந்தையோட குரலுக்கும் மதிப்பளித்து அதிகாரிகளை விட்டு என்ன நடக்குது பாருங்கள். இந்த தமிழ்நாட்டின் இந்தியாவோட முக்கியமான ஒரு ஆறு, இந்த குழந்தை வந்து போட்டிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம புறந்தள்ள முடியாது. அது என்னன்னு போய் ஆக்ஷன் எடுங்க, அதை சுத்தப்படுத்துங்க, அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் ஒரு முதல்வர் பிரமாதமான ஒரு இது தொடரணும்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க, புதுசாக வந்தவங்க அப்படி தாங்க பண்ணுவாங்க, இப்போ புதுசாக வந்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி தாங்க போய் ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் ரைடு அடிக்கிறது, டாஸ்மாக் கடையில் போய் இது பண்ணுறது, அப்புறமா போயிட்டு வந்து ரேஷன் கடையில் போய் தராசு நல்லா இருக்கா, கரெக்டாக இடம் போடுறியா, பொருள்லாம் கரெக்டாக இருக்குதா, மக்களுக்கு கரெக்டாக வருதான்னு அது சும்மா பண்ணுற ஜோருங்க ஆரம்பத்தில் தாங்க அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி இவங்க அந்த இது கிடையாது. ஏன்னா எல்லாரும் சாமானிய மக்கள், 108 எம்எல்ஏக்கள் பல பேர் சாமானியமானவர்கள், அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியை வந்து நமக்காக கொடுக்கல இந்த மக்கள், வந்து நம்முடைய தலைவருக்காக, நம்முடைய சிஎம்முக்காக, அவருடைய முகத்துக்காக தான் அந்த போட்ட வாக்கு. வந்து ஆக்சுவலாக நம்ம தொகுதியில் அவர் தான் எம்எல்ஏ, நம்ம சும்மா டம்மி. அதனால் நம்ம கரெக்டாக நடந்துக்கணும், இந்த மக்களுக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், இந்த மக்களுக்கான அமைச்சராக இருக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க வராங்க. அதை தொடருவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த விமர்சனங்களுக்கு காரணம் அதுதான். 6 நாள் தானே ஆகுது, 7 நாள் தானே ஆகுது, இது என்னங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு. அதை ஒரு முதல்வரும் சரியாக தொடரும் போது கீழே இருக்கிறவங்களும் அதை தொடருவார்கள் என்று நம்புவோம். நிறைய பத்திரிகையாளர்கள் ஏன்னா ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து இவர் 6 மாதம் தாங்குவார நான் பார்க்கலாம் அது இதுன்னு பேசுகிறாங்களே சார், இவங்களுக்கு மத்தியில் அவருடைய ஆட்சி எப்படி சார் இருக்கும்? இல்லை, அது பேசுவாங்க. வந்து அவரே கூட சொன்னார், வந்து எனக்கு கொஞ்சம் ஊச்சி விடுறதுக்கு கொடுங்க அப்படின்னு. ஒரு 108 எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து அவர் 118 மேஜிக் நம்பரை கொடுத்தா தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து உங்களை வந்து உட்கார வைப்பான்னு சொல்லி இன்றைக்கி 144 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அதில் கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. வந்து குதிரை பேரம் நடந்ததுன்னாங்க, அதிமுக வந்து 2ஆக உடைச்சிட்டாரு அப்படின்னாங்க, அதிமுக இன்னொரு இது வந்தாச்சுன்னாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதம் வரைக்கும் இவங்க தாங்குவாங்களா, 6 மாதத்துக்கு அப்புறம் கதை தெரிய போது பாருங்கள் அப்படின்னு பேச தான் செய்வாங்க. இன்றைக்கி ஊடகங்களுடைய வளர்ச்சி,
சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி எல்லாருக்கும் அவங்கவுங்க கையில் இருக்குது. ஒவ்வொரு சோஷியல் மீடியா வச்சிருக்கும் ஒவ்வொரு ஊடகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. தன்னுடைய சொந்த கருத்தை, தன்னுடைய சொந்த இதுவை, தன்னுடைய சொந்த வக்கரத்தை எது வேணாலும் அங்கே போடலாம். அது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்ல முடியாது. அதையெல்லாம் மீறி நம்புவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னால தான் மக்கள் வந்து இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னா, இது நமக்கே தெரியும் போது நாமளே பேசும்பொழுது அது ஆட்சியில் இருக்கிற ஒரு முதல்வருக்கோ அமைச்சருக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் 6 மாதத்தை தாண்டி ஒரு 5 வருட ஆட்சியை இவர்கள் சிறப்பாக கொடுப்பார்கள் என்று நம்புவோம். சார், குறிப்பாக வந்து நேற்று ரஜினி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாப்புல, இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? என்னுடைய இல்லை, அது என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் வந்து சொல்கிறாரு. அது குறிப்பாக பல இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அது முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் விஜயை பார்த்து பொறாமப்படல அப்படின்றாரு. பொறாமப்படல. இன்னொன்று வந்து எந்த தரங்கட்ட நபரும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திடீர்னு வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாப்புல. சந்தித்த உடனே என்ன விவாதம் ஆச்சுன்னா, திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் தான் வந்து ரெடி பண்ணுறாரு. அதிமுகவை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வேலையை இவர் தான் பார்த்துருக்காரு. இவர் தாங்க முழுக்க முழுக்க இது பண்ணார். இவர் பிஜேபியோட டீம். இவர் வந்து விஜய் மேலே பொறாமையாயிட்டார். விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லலை இவர். அதே வேளையில் ஏர்போர்ட்டில் கடந்து போகும்போது மீடியாவுக்கு வந்து பதில் சொல்லாமல் இவர் வந்து பெங்களூர் கிளம்பி போயிட்டார். ரெண்டாவது, அவர் விஜய் வந்து பார்க்கணும்னு சொன்னபோது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இது மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஒரு 7 நாள் கழித்து அதற்கான விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. போயஸ் கார்டனில் இருக்கிற அவர் வீட்டு முன்னாடி. நான் வந்து அவரை பார்த்து பொறாமப்படல. முதல் விஷயம், பொறாமப்படாத காரணம் என்னென்னா, தலைமுறை இடைவேளை. என்னை விட வயசில் 25 வயசு சின்னவர் அவர். நான் ஏன் அவரை பொறாமப்படணும்? ரெண்டாவது விஷயம், நான் வந்து என்னுடைய நண்பர் 38 ஆண்டுகால நண்பர் வந்து ஸ்டாலின் அவர்கள். அவர் குளத்தூர்ல தோத்துட்டார் என்ற ஒரு சங்கடத்திலையும் ஒரு வருத்தத்திலையும் அவர் போய் பார்த்தேன். நான் போய் எங்கள் அதிமுக திமுக கூட்டு சேர்றதுக்கு நான் வந்து உதவி பண்ணேன், நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எந்த தரங்கட்டவனும் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணதுனால அது நிச்சயமாக அப்படிலாம் நடக்கலை. அதெல்லாம் மீறி எனக்கு ஒரு துளியளவும் பொறாமை கிடையாது. ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், 6 மாதத்துக்கு அப்புறம் விஜயோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது, ரஜினிக்கு உண்மையிலே அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு. ஏன்னா அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, அவ்வளோ வீடியோக்கள் போட்டாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து ஒரு பதிலாக அவர் வந்து சொல்லியாச்சு. அதே வேளையில் நான் 2001 அந்த காலகட்டங்களில் அரசியலுக்குள்ளே வந்திருந்தா 100% நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் வந்து உறுதியாக ஒரு தகவலை சொல்கிறாரு. இதெல்லாம் மீறி இந்த ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.